Hi everyone, welcome back to my channel with another grammar lesson. Today I have brought you 4 important words which are really confusing for you. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய 4 வேர்ட்ஸை இன்றைய லெசனில் உங்களுக்காக கொண்டு வந்து இருக்கிறேன். That are still, already, yet, just. ஸோ இந்த வேர்ட்ஸ் ஏன் உங்களுக்கு கன்ஃபியூஷனை தருதுண்டா இவற்றோட யூசேஜ் கிட்டத்தட்ட சேமாக இருக்குது. பட் இன்றைய லெசனில் நான் உங்களுக்கு இந்த ஒவ்வொரு வேர்ட்ஸ்டையும் டிஃப்ரெண்ட்டான யூசேஜஸையும் கொடுக்க போகிறேன் வித் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். அவற்றோட மீனிங்ஸை தெளிவாக தமிழில் டிஸ்கிரைப் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸையும் கொடுக்க போகிறேன். ஃபைனலி அட் தி எண்ட் ஆஃப் த லெசன் உங்களுக்கு இந்த 4 வேர்ட்ஸையும் கன்ஃபியூஷன் தரக்கூடிய இடங்களை காட்டி அவற்றுக்கான டிஃபரன்சஸை தெளிவுபடுத்த போகிறேன். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see each word individually. தனித்தனியாக ஒவ்வொரு வேர்டையும் அவற்றை எங்கெங்கே யூஸ் பண்ணுவது என்ற டிஸ்கிரிப்ஷனோட பார்க்கலாம். Shall we move on to the lesson? Okay, then if you haven't subscribed to my channel yet, do it now and click onto the bell icon so that you won't miss any of the important English lessons. The first word is still. ஸ்டில் என்பது நாங்கள் மெயினாக ஒரு அட்வர்பாக யூஸ் பண்ணுவோம். என்ன மீனிங்லன்னு சொன்னால் இன்னும் தொடர்ந்தும் நடந்து கொண்டிருக்குது என்று சொல்ல. அதாவது ஒரு விஷயம் இன்னும் அவ்வாறு தான் இருக்குது அல்லது இன்னும் அவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்குது என்று சொல்ல. சம்திங் இஸ் கண்டினியூயிங் அப் டு நவ். ஸ்டில் என்பது ஒரு சென்டென்ஸில் எங்கே வருதுன்னு பார்த்தா சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரலாம் அல்லது ஆக்சிலரி வேர்ப் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸில் ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில் வரும். He still lives with his parents. அவன் இன்னும் அவனோட பேரண்ட்ஸ் கூட வசிக்கிறான். He still lives. சப்ஜெக்ட் வேர்புக்கு இடையில் வருது. She is still waiting for the bus. அவள் இன்னும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாள். ஸோ இங்கே ஆக்சிலரி வேர்ப் வருது இஸ். இஸுக்கும் மெயின் வேர்ப் வெயிட்டிங் என்பதற்கும் இடையில் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குது. ஷீ இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த பஸ். இன்னும் காத்து கொண்டு இருக்கிறாள். ஷீ இஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் என்று வந்தால் அது ஜென்ரலான ஒரு சென்டென்ஸாக இருக்குது. நார்மலாக நாங்கள் சொல்கிறோம் அவள் பஸ்ஸுக்காக காத்து கொண்டு இருக்கிறாள். பட் ஸ்டில் சேர்ற பட்சத்தில் அது அழுத்தி சொல்லப்படுது. இன்னும் காத்து கொண்டு இருக்கிறாள். அந்த ஆக்ஷன் இன்னும் நடந்து கொண்டு இருக்குது என்பதை எம்ஃபசைஸ் பண்ணி சொல்ல ஸ்டில் யூஸ் பண்ணப்படுது. See a question sentence. Are you still working on your homework? Are you still working? மெயின் வேர்புக்கு முன்னாடி வந்திருக்குது. இன்னும் உங்களோட ஹோம்ஒர்க்கை செய்து கொண்டு இருக்கிறீர்களா? ஸோ திஸ் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் ஸ்டில். இது மாதிரியான நிறைய சென்டென்சஸை உருவாக்கி பாருங்கள். அடுத்து ஒரு அட்ஜெக்டிவாகவும் இது யூஸ் பண்ணப்பட முடியும். என்ன மீனிங்லண்டா அமைதி, அசையாத என்ற மீனிங்கில். காம் ஓ நாட் மூவிங். See the examples. The night was very still. அந்த இரவு ரொம்பவே அமைதியாக இருந்தது. He stood still without saying a word. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக அசையாமல் நின்றான். That is adjective. அடுத்து வேர்பாக யூஸ் பண்ணப்படுவது எந்த மீனிங்லண்டா அமைதியாக்குதல், ஒருவரை அடக்குதல். To make quiet, calm down. The mother stilled the crying baby. அம்மா அழக்கூடிய குழந்தைய, அழும் குழந்தைய அமைதிப்படுத்தினாள். Still. நெக்ஸ்ட் நவுனாக யூஸ் பண்ணப்படலாம். எப்படி அமைதி, நிசப்தம், calm, quietness இந்த மீனிங்கில். The still of the night was broken by a loud noise. சத்தமான நோய்ஸால் இரவினுடைய அமைதி குலைந்தது. Got it? So, adjective, verb, noun இவ்வாறாகவும் நாங்கள் ஸ்டில்ல யூஸ் பண்ணப்பட முடியும். மீனிங் இஸ் வெரி சிம்பிள். அட்வர்பாக நாங்கள் யூஸ் பண்ணுவது இன்னும் நடக்குது என்று சொல்ல. Shall we move on to the next word? Which is already. Already என்பது ஏற்கனவே என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. முன்னாடியே. அண்டர்ஸ்டுட்? ஜஸ்ட் நவ் இப்போதைய நாங்கள் எடுத்துக்கொண்டால் இதுக்கு முன்னாடியே நடந்துருச்சு என்று சொல்ல. ஸோ தட் இதை நாங்கள் பாஸ்ட் டென்சஸில் யூஸ் பண்ணணும். Past tenses and
ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அது கூட நடந்து முடிஞ்ச ஆக்ஷன் பற்றி தான் பேசப்படுது என்ற ரீசன்னால். ஷீ ஹாஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க். ஐ ஹேட் ஆல்ரெடி சீன் தட் மூவி. நான் ஏற்கனவே ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன். ஷீ ஹாஸ் ஆல்ரெடி ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க். அவள் ஏற்கனவே ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டாள். ஐ ஹேட் ஆல்ரெடி சீன் தட் மூவி. அந்த மூவியை ஏற்கனவே நான் பார்த்துட்டேன். அதே போல தான் நாங்கள் எதிர்பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சுன்றாலும் ஆல்ரெடி யூஸ் பண்ண முடியும். இட்ஸ் ஒன்லி 6 o'clock பட் ஹீ இஸ் ஆல்ரெடி அஸ்லீப். இப்போ தான் 6 மணி ஆகுது, அதுக்கு முன்னாடியே தூங்கிட்டான். ஓகே, ஏற்கனவே தூங்கிட்டான். அப்போது நாங்கள் எதிர்பார்க்குற டைமுக்கு முன்னாடியே அந்த ஆக்ஷன் நடந்துச்சு. தே அரைவ்டு ஆல்ரெடி பிஃபோர் த ப்ரோக்ராம் ஈவன் ஸ்டார்டட். நிகழ்ச்சி இன்னும் ஸ்டார்ட் பண்ணக்கூட இல்லை, ஏற்கனவே வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் எதிர்பார்த்த டைமுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கிற பட்சத்தில் ஆல்ரெடி என்பதை யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் எட். ஸோ எட் என்பது நெகட்டிவ் மீனிங்கில் யூஸ் பண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது இன்னும் இல்லை, இன்னும் நடக்கவில்லை என்று சொல்ல யூஸ் பண்ணப்படும். இன்னும் நடக்குது, இன்னும் நடந்து கொண்டு இருக்குது என்று சொல்ல எதை யூஸ் பண்ணினோம்? ஸ்டில். இன்னும் நடக்கவில்லை, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், பட் இன்னும் நடக்கலை என்று சொல்ல எட் யூஸ் பண்ணுறோம். யூஸ் டு ஷோ சம்திங் ஹேசன்ட் ஹேப்பன் அப் டு நவ், யூஜுவலி வித் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸ்பெஷலி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணப்படும். She hasn't finished her homework yet. Have you eaten yet? Haven't you eaten yet? ஸோ பாருங்கள், எட் என்பது நாங்கள் எண்டில் தான் யூஸ் பண்ணுறோம். ஸ்டில் என்பதை சென்டென்ஸோட மிடில் யூஸ் பண்ணினோம். சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து, ஆக்சிலரி வேர்புக்கு அடுத்து, இந்த மாதிரியாக. ஆல்ரெடி சென்டென்ஸை மிடில்லையும் யூஸ் பண்ணலாம், எண்ட்லையும் யூஸ் பண்ணலாம். பட் எட் சென்டென்ஸ்ட எண்டில் மட்டும் யூஸ் பண்ணப்படுது. ஓகே, இன்னும் என்ற மீனிங்கில். இப்போ நாங்கள் இந்த எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட மீனிங்கை பார்க்கலாம். ஷீ ஹேசன்ட் ஃபினிஷ்ட் ஹர் ஹோம்ஒர்க் எட். அவள் தன்னோட ஹோம்ஒர்க்கை இன்னும் முடிக்கவில்லை. ஹேவ் யூ ஈட்டன் எட்? நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்களா? இதை நாங்கள் சிம்பிளாக கேட்குறதுக்கு ஹேவ் யூ ஈட்டன் எட் என்று கேட்போம். பட் ஹேவன்ட் யூ ஈட்டன் எட் என்றால் அதை அழுத்தி ஆச்சரியத்தோட கேட்க யூஸ் பண்ணப்படுது. இன்னும் சாப்பிடலையா? ஹேவன்ட் யூ ஈட்டன் எட் இந்த மீனிங்கில். ஸோ 2 சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸும் கரெக்டாக இருக்குது. இப்போது நாங்கள் எட்டை யூஸ் பண்ணக்கூடிய வேறு மீனிங்ஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த இடங்களில் எட் என்பது சென்டென்ஸ் எண்டில் வராது, அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நெவர்தலஸ் என்ற மீனிங்கில் யூஸ் பண்ணப்படுது. யூஸ் டு கண்ட்ராஸ்ட் 2 ஐடியாஸ். 2 கண்ட்ராஸ்டான ஐடியாஸை இணைக்க யூஸ் பண்ணப்படுது. இருப்பினும் என்ற மீனிங்கில், ஆனால் இருப்பினும் என்ற மீனிங்கில். ஹீ இஸ் வெரி யங் அண்ட் எட் வெரி வைஸ். அவன் ரொம்ப இளமையாக இருக்கிறான், ஆனாலும் புத்திசாலி. த டாஸ்க் வாஸ் டிஃபிகல்ட் எட் ஷீ சக்சீடட். பணி ரொம்ப கடினமாக இருந்தது, இருப்பினும் அவள் வெற்றி பெற்றாள். திஸ் இஸ் ஒன். அடுத்த மீனிங் என்னென்னு பார்த்தா ஈவன் மோர், இன்னும் கூட என்று சொல்ல யூஸ் பண்ணப்படுது. யூஸ் ஃபார் எம்ஃபசைஸ், அழுத்தி சொல்ல, இன்னும் என்று சொல்ல. த புக் இஸ் குட் பட் த மூவி எட் பெட்டர். அந்த புக் ரொம்ப நல்லா இருந்துச்சு, பட் அதையும் விட அதோட மூவி சிறப்பாக இருந்தது. we have a lot to do and yet more work is coming. எங்களுக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்குது செய்வதற்கு, ஆனால் இன்னும் கூட வரப்போகுது. ஓகே, ஈவன் now, still more, இன்னும் கூட. Got it? So this is about yet. Last one is just. Just என்பதை நாங்கள் சொல்வது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. ஓகே, இப்போ தான் நடந்துச்சு, இப்போ தான், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்று சொல்ல. A short time ago. ஓகே, she has just finished her homework. அவள் இப்போ தான் ஹோம்ஒர்க்கை முடித்தாள். I just saw him at the bus stop. நான் இப்போ கொஞ்சத்துக்கு முன்னாடி தான் அவனை பஸ் ஸ்டாப்பில் பார்த்தேன். ஓகே, ஸோ இதை நாங்கள் சென்டென்ஸ்ட ஸ்டார்ட்டில், அதாவது மிடில் யூஸ் பண்ணுறோம், சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து, அல்லது ஆக்சிலரி வேர்ப் வந்துச்சுன்னு சொன்னால் ஆக்சிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் இடையில்.
She has just finished her homework. I just saw him at the bus stop. ஜஸ்ட் என்பதையும் நாங்கள் வெவ்வேறு மீனிங்ஸில் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதாவது ஒன்லி, இது மட்டும் தான் என்று சொல்ல யூஸ் பண்ணுவோம். ஐ ஹவ் ஜஸ்ட் ஒன் பென், என்னிடம் ஒரே ஒரு பேனா மட்டும் தான் இருக்குது. இட் வாஸ் ஜஸ்ட் ஜோக், இது ஒரு நகைச்சுவை மட்டும்தான். இட் வாஸ் ஜஸ்ட் அ ஜோக், மட்டும்தான் என்று சொல்ல. அடுத்து நியாயம், நியாயமான, நேர்மையான என்ற மீனிங்லையும் யூஸ் பண்ணுறோம். தி ஜட்ஜ் மேட் அ ஜஸ்ட் டிசிஷன், நீதிபதி ஒரு நியாயமான தீர்மானம் எடுத்தார். இந்த இடத்துல ஜஸ்ட் என்பது ஒரு அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணப்படுது, நேர்மையான, நியாயமான என்ற மீனிங்கில். நெக்ஸ்ட் ஒன் ஆல்மோஸ்ட், பேலி, அதாவது கிட்டத்தட்ட, மிக குறைவாக, கிட்டத்தட்ட இப்படித்தான் என்று சொல்ல. We arrived just in time, நாங்கள் கிட்டத்தட்ட நேரத்திலேயே வந்துட்டோம். He could just hear the sound, அவன் அந்த சத்தத்தை ரொம்ப குறைவாகத்தான் கேட்டான். ஸோ இந்த மீனிங்ஸில் யூஸ் பண்ணுவோம். We arrived just in time. I have finished my work just in time. ஓகே, கிட்டத்தட்ட கரெக்டாக என்று சொல்ல. He could just hear the noise, கொஞ்சமாக தான் கேட்டுச்சு. ஓகே, ஸோ குறைவாக என்று சொல்லவும் ஜஸ்ட் யூஸ் பண்ணப்படுது. நெக்ஸ்ட் லெட்ஸ் see the main uses and differences between all these 4 words. ஸோ ஸ்டில் என்பது இன்னும் என்பதை சொல்ல யூஸ் பண்ணப்படுது. she is still waiting, அவள் இன்னும் காத்திருக்கிறாள். ஆல்ரெடி என்பது ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு என்று சொல்ல. she has already finished, அவள் ஏற்கனவே முடித்து விட்டாள். yet என்பது இன்னும். she hasn't finished yet, அதாவது இன்னும் நெகட்டிவ் ஃபார்மில், இன்னும் நடக்கவில்லை என்று சொல்ல. she hasn't finished yet, அவள் இன்னும் முடிக்கவில்லை. just என்பது கொஞ்சத்துக்கு முன்னாடி என்று சொல்ல. she has just left, அவள் சற்று முன் சென்று விட்டாள். I hope that you have understood clearly the difference between all these 4 words. Now it's your turn to make your own sentences. And don't forget to comment your own sentences in the comment section. So let's check them and try to get more new sentences on still, already, yet and just. Let's meet again with another important English grammar lesson. Until that, take care.